நான் ஒரு 5 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேங்க சார். இப்போ இந்த இதுக்கு செலக்ட் ஆயிருக்கோம். எக்ஸாமுக்கு நாங்க உள்ள இருக்கும் போதே எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நான் 12:20க்கு பண்றாங்க. நான் கொஸ்டின் எல்லாம் முடிச்சு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்போது சொல்றாங்க. நான் 5 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் நல்லா எழுதிருக்கேன்னு நினைக்கும் போது இப்ப கேன்சல் பண்ண என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சரி நம்ம பிள்ளை படிச்சிருக்கு, நம்ம பிள்ளை நல்லா எழுதிட்டு வரும் தான் நம்பி அனுப்பியிருக்காங்க. இப்ப எக்ஸாம் டேட்டா அறிவிக்காம இப்ப எலெக்ஷன் வர டைம்ல இனி எக்ஸாம் தள்ளி வச்சா போஸ்டிங் கம்மி, அடுத்த எக்ஸாம் தள்ளி வச்சா எப்ப டேட் சொல்ல போறாங்க? இது யாரோட தப்பு? எங்களோட தப்பா? டிஎன்பிசி எல்லாம் பண்ணும்போது முறையா பண்ண வேணாமா? நான் 5-6 இயர்ஸா படிச்சிருக்கேன். எங்க வீட்டுல இதான் லாஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் எவ்வளவு நான் டைம் வாங்குறது? நான் நல்லா எழுதிருக்கு உள்ள உட்காந்து என்னோட மனநிலையை நினைச்சு பாருங்க. கொஸ்டின் நல்லா இருக்கு, நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு எழுதிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்துல இல்ல உனக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி உள்ள கவுன்சிலிங் போயிட்டு என்னோட வேலையை கொடுத்துட்டு அதை படிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? என்ன இப்ப நான் மட்டும் பாதிக்கல, என்ன சேர்ந்து ஒரு 10 பேர் பாதிக்கிறாங்க. இப்ப டிஎன்பிசி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கு என்ன பதில்? சிம்னா தேவி. 5-6 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாங்க முன்னாடியே நேத்து சொல்லிருக்கணும், இல்ல நாங்க எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். ஹால் டிக்கெட் எல்லாம் ப்ரிப்பரா வந்துதானே பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க ஹால் டிக்கெட் எடுத்துட்டு 5 நிமிஷம் லேட்டா வந்து உள்ள வர மாட்டாங்கல்ல, எங்க தப்புன்றாங்களா? இப்ப இது யாரோட தப்பு? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நான் 6 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன். நான் நல்ல எக்ஸாம் எழுதிருக்கேன். 200 கொஸ்டின் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப எங்களுக்கு போஸ்டிங் போட்டு தருவாங்களா அவங்க? எனக்கு 12:20க்கு தான் சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க, 9:30க்கு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. எங்களுக்கு அப்பயே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அவங்களுக்கு டைம் கொடுத்து எழுதி விட்டுருக்கலாமே. ஒரு 1 hour கொடுத்துருக்கலாம், 2 hours கொடுத்துருக்கலாம், மதியானம் எழுதி விட்டுருக்கலாமே. இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் 8 லட்சம் பேர் வாழ்க்கையில இப்ப விளையாடுறாங்க. எத்தனை பேர் நல்லா எழுதிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. நான் நேத்து கிளம்பி வந்தேங்க சார். என் குழந்தைய கூப்பிட்டு நேத்து நைட் ஃபுல்லா தூங்காம படிச்சு எங்க அண்ணன் நீங்க போலீஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இறக்கிட்டு போனாங்க. இல்ல நான் போன எக்ஸாமுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டாங்க, உள்ள விடல. அது எங்களோட தப்பு. நீங்க இப்ப இது யாரோட தப்பு? இதுக்கு யார் பொறுப்பு இருக்கப்படா? நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். எங்களுக்கு என்ன வழி சொல்ல போறாங்க? சிம்னா தேவி, ஊர் உசிலம்பட்டி. அதை 15 days முன்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மறுபடியும் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மறுபடியும் இதை ஹேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கணும். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 hour முன்னாடி சொன்னாங்க எங்களுக்கு. நல்லா எழுதிருந்தேன் சார். இதுக்கு நாங்க ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நானு. இப்ப இந்த இதுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், பிலிம்ஸ் முடிஞ்சோடனே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கண்டிப்பா எனக்கு கிளியர் ஆயிடும் சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு நான் ஒரு 4-5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மறுபடியும் கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாது. மறுபடியும் வர கொஸ்டின் அது எனக்கு சாதகமா வருமானு கூட எனக்கு தெரியாது. இப்போ இந்த செட் ஆஃப் கொஸ்டின் நல்லா எழுதிருப்பாங்க, கிளியர் ஆயிரும் நம்பிக்கை இருப்பாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்? அப்ப அதுல எங்களுக்கு வாழ போச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்ப நாங்க நல்லா படிச்சிருந்து ஒருவேளை அந்த கொஸ்டின் எங்களுக்கு டஃபா இருந்ததுன்னா எங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும் சார். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இதா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கல்ல. அப்ப இது கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ. இது எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை பேர் வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் சார். இதெல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க சார். என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இது பண்றாங்களே, லாஸ்ட் மினிட்ல இப்படி கேன்சல் பண்றாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் மதுரை சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.